வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருடத்துக்கான பலன்கள். இதை 4 பகுதியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி, ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி, அக்டோபர் டு டிசம்பர் 4வது பகுதி. 4 குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன். மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போது முதல் பகுதிக்கு வருவோம். ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னால், அதுவும் சனியுடைய வீடு, அவருடைய வீடு. அதனால் என்ன, ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வரவுகள் நல்லபடியாக இருந்துட்டு இருக்கும்னு அர்த்தம். அப்புறம் 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அதுக்கப்புறம் 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதெல்லாம் நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்ல அமைப்பு தான். குறிப்பாக குரு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. அப்போது 7.5 சனின்னு ஒன்று இருந்தால் கூட அந்த பாதிப்புலேருந்து பெரிய அளவு நீங்கள் விடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். கூடிய விரைவில், அதாவது இதோடைய அடுத்த பகுதியிலே நீங்கள் உங்களுக்கு இந்த 7.5 சனி விலக போகிறது. அதை பற்றி 2வது பகுதியில் சொல்லுவேன். இப்போ இந்த முதல் 3 மாதங்கள் எடுத்து பார்க்கும்போது சில முக்கிய கிரகங்கள், அதாவது பிப்ரவரி மாதத்துலேருந்து சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சென்று உச்சமடைகிறார். அப்புறம் மார்ச் மாதத்தில் புதன், சுக்கிரன், ராகு, அப்புறம் மார்ச் 15 தேதி வாக்கில் சூரியன், எல்லாருமே போய் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடம் என்றால் வீரியஸ்தானம்னு பொருள். அப்போ ஜனவரி மாதம் நார்மலாக போகுது. பிப்ரவரி மாதத்துலேயே சில எண்ண ஓட்டங்கள் ஏற்படும். இதை மாற்றலாமா, அதை மாற்றலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் மேபி உங்கள் தெரிஞ்ச சர்க்கிள்லையாவது பேச ஆரம்பிப்பீங்க. 2 விஷயம். அதாவது சுக்கிரன்ற கிரகம் முக்கியமான கிரகம். இன்னவே அவர் 10ஆம் வீட்டுக்கே உடையவர். அதாவது அவர் 3ஆம் வீடு, அவர் 5ஆம் வீடு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. 5ன்னு சொன்னாலே புகழ், பெருமை இதெல்லாம் பற்றி பேசுகிறது. 10ஆம் வீட்டு அதிபதினா உயர்வை பற்றி பேசுகிறது, தொழிலில் விருத்தியை பற்றி பேசுகிறது. அப்போ அவர் போயிட்டு 3ஆம் வீட்டில் உச்சமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துருந்தவங்களுக்கு பல நாட்களாக ஒரு எண்ணம் இருக்கலாம், நான் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தேன் என்ன, அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கூடி வரும். இந்த மார்ச் மாதம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட எக்ஸாமினேஷன் டைம்லாம் சொல்லுவோம் அதை. அப்போது 3ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்க்கை, புதன் நீச்சபங்க ராஜயோகம்னு பேர். அப்போது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முயற்சி என்பது அதிகரிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு +2ல் இருக்கீங்க, இல்லை 10th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கீங்க, இல்லை காலேஜில் நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க, இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருக்கும். இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறதும் ஒரு பக்கம், எக்ஸாக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அமைகிறதுங்கிறதும் ஒரு விதத்தில் நடக்கிறது. அப்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சனி 2ஆம் இடத்துல இருக்க, 2ஆம் இடத்துல இருக்க 4 பேர் பயன்படுத்தாங்க, அதை பற்றி கவலையே பட வேணாம். அவர் உங்களுக்கு உதவிகரமாகத்தான் இருப்பார். என்னதான் இருந்தாலும் அவர் ராசிக்கு அதிபதி. இப்போது இது போல் இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆரம்பம் 2025ஆம் வருஷத்துடைய ஆரம்பம் நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன், வேலையில் ஒரு உயர்வு. சில நேரங்களில் வேலையில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சிறிது காலம் அதற்காக தாமதிக்கணும், ஆனால் நடக்கும். ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்து.
நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுங்க, இம்ப்ரூவ் ஆகுன்றேன். அப்போது இருக்கிற மோசமான ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்குன்னு ஹெல்த்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நீச்சம். ஆனால் அவர் நீச்சம்ன்றது கேன்சல் ஆகுது. அதான் நீச்ச பங்கம்னு சொல்கிறோம். ஏன்னா உச்சனோடு அவர் சேர்றதுனால. அப்போ நம்ம உடம்பு வீக்காக இருந்தால் கூட நம்ம உடம்பு தேர்றதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வியாதி, நெடுநாள் வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளில வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இது எல்லாமே ஜலராசியில் வர்றதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட அபிலாஷைகள் உங்களுக்கு இருக்கலாம். வெளிநாட்டில் போகணும், வெளிநாட்டில் போய் சாதிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் வேலைக்கு போகணும். அதுக்கான முயற்சிகளில் இறங்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், அனுகூலமான ஒரு காலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா கடுமையான முயற்சி. ஆனால் பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்ம முயற்சி பண்ணுறது பெருசில்லை. என் முயற்சி தோல்வி அடைஞ்சதுன்னு ஆகிடக்கூடாது. அது மாதிரி ஆகலை. நீங்கள் உங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க 80லேருந்து 100 மார்க் வாங்குவேன்னு. ஆனால் 100க்கு மேலேயே வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அளவுக்கு ஏற்படுறது இது ரொம்ப சிறப்பானது. 2ஆம் பகுதிக்கு வருவோம். இந்த 2ஆம் பகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா முக்கியமான விஷயம், 7.5 சனி முடிவுக்கு வருது. அதாவது சனி மீன ராசிக்குள்ளே பிரவேசம். அப்போ 7.5 சனி முடிவுக்கு வந்தால் ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா உங்களுக்கு, அது ஏற்படும். எப்போவுமே ஒரு தமாஷா சொல்கிறது, இந்த காராகிரக வாசம்னு உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டால் கூட அங்கே ஏதாவது வேலைகள்லாம் பண்ணின்னு இருப்பான். ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு வெளில வரும்போது அவன்கிட்ட கையில் ஒரு பணம் கொடுப்பாங்க. என்னென்னா நீ வேலை செஞ்சதுக்கான சம்பளம் அப்படின்னு. அதுபோல் சனி எப்போ விலகுதோ அப்போது ஒரு உயர்வை தருவார். அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ 3ல் சனி வரும்போது நன்மை, கண்டிப்பாக நன்மை. அதோடு இல்லாமல் 3ஆம் இடங்கிறது வீரியஸ்தானம். அப்போ சனி, சூரியன் இந்த போல் கிரகங்கள்லாம் 3ல் உட்காந்தா அது பாரதியார் சொன்ன மாதிரி நமனுக்கும் அஞ்சேன்பார். அதாவது எமனை பார்த்தா நான் பயப்பட போகிறதில்ல அப்படிம்பார். அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்கும். அப்போ தைரியம்தான் ஒரு மனுஷனுடைய அடிப்படையே. அது உதாரணமாக சொன்னால் ரொம்ப நெகட்டிவ் உதாரணம் தான் அது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டெரரிஸ்ட் எப்படி உருவாக்குறாங்கன்னா, உயிர் பற்றி கவலையப்படாத, அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை நல்லா, அதான் பிரெயின் வாஷ் சொல்லுவாங்க, சொல்லி அவன் நல்லா ஃபுல்லாக மாமெல்லாம் உடம்புல கட்டி மேலே சொக்காயை போட்டு இதை இதை இந்த இதை இதை ஈடா இந்த இதை மொத்தமாக வச்சிடும், எல்லோரும் போயிடுவான், நீ மெச்சப்படுவாய், கடவுளுக்கு பக்கத்தில் போய் நீ உட்காருவேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். அப்போது அந்த பயத்தை போக்குகிறான். அப்போ அவன் டேர் டெவில். அதுதான் முக்கியம். வீரியஸ்தானம் சிறப்பாக இருந்தாலே போகிறோம், பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். ஏன் சாதிக்க முடியும்னா யோகன்றது ஒன்று இருக்குது, இன்னொன்று கர்மா, இந்த செய்கிற வேலை முயற்சி. அப்போ எது உங்களை தடுக்கிறது? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். என்ன ஆகிட போகிறது? பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட்லாம் என்ன சொல்லுவான்னா, த ஸ்கை இஸ் நாட் கோயிங் டு ஃபாலோ இன் யுவர் ஹெட்டுமா, வானம் உன் தலைமையில் விழாது, விழாது. அந்த தைரியம்தான், அதைத்தான் செய்வான், அது அந்த வார்த்தையை சொல்லுவான். அது போல தான் வாழ்க்கை. அப்போ தைரியஸ்தானம் வலித்திருக்கு உங்களுக்கு. 7.5 சனி விலகுது, தைரியஸ்தானம் வலிக்கிறது. சாதிக்க முடியாத விஷயங்கள்னு ஒன்றுமே இல்லை. அது ஒரு பக்கம். 2வது, உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய புதன், சுக்கிரன் இவங்கள்லாம் பிரமாதமாக இருக்காங்க. அதுவும் சுக்கிரன் உச்சத்திலே இருக்கார் மே மாதம் வரைக்கும். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் உச்சமான சுக்கிரன் மே மாதம் வரை உச்சமாகவே இருக்கிறார். அந்த இடத்துல அவர் ஸ்டாக்னேட் ஆகிட்டார். எவ்வளோ பெரிய யோகம் அது, மிகப்பெரிய யோகம் அது உங்களுக்கு. அதனால் உங்கள் முயற்சிகள், அதுலேயும் புதுமையான முயற்சிகள் இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டி செல்லும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதுக்கு பெரிய அளவு உதவ போகிறார். அப்போ 2ஆம் பகுதி ஏப்ரல் மாதம், மே, ஜூன், இந்த 3 மாதங்கள் எப்படி இருக்குன்னா சரியான டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுறது. எனக்கு சூழ்நிலைகள், என் கிரகங்கள் எனக்கு உதவி செஞ்சன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என் முயற்சி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த முயற்சிக்கே காரணம் கிரகங்கள் தான்
நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் நல்லது நல்லது, நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் நல்லது அப்படிங்கிறது 2ஆம் பகுதியில் நடக்கும். 3ஆம் பகுதி இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஏறத்தாழ இந்த 2ஆம் பகுதியோடைய ஒரு நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்மை. என்ன காரணம்? சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு போகிறார் ஜூன் மாதத்தில். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஸ்தான பலம். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் புகழ். ஸோ சுக்கிரன் பேசிக்காக உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனுடைய மூமெண்ட் பிரமாதமாக இருக்குது. இதை சப்போர்ட்டிவாக சனி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2ஆம் பகுதியிலேருந்து ஃபர்தர் ப்ராக்ரஸ் தான் உங்களுடைய 3ஆம் பகுதியில் வரும். ரிவர்சல்ஸே கிடையாது. அப்போது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 2ஆம் பகுதி இறுதின்னு கூட சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட மே மாதத்தில் குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது குரு பயிற்சி 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்போ சனி 3ஆம் வீட்டுக்கு போனார், ஆஹா ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து ஒரு 45 நாள் கழித்து குரு 6ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ குரு 6ஆம் வீட்டுக்கு போனாலும் அவருடைய பார்வை என்றைக்குமே சோட போகாது. அப்போது அவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டிலிருந்து அவர் முதல்ல பார்க்குறதே 10ஆம் வீடு தான், தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள்னால் அது 3ஆம் பகுதியில் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் கன்சாலிடேட் ஆகுது, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தொழில் பிக்கப் ஆகுது. இதெல்லாம் அந்த ஜூன் டு செப்டம்பரில் ஏற்படும். இது சிறப்பான ஒரு காலம். அப்போது உங்களுக்கு ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் ஆகுது, எல்லா விதத்துலேயும் நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரே ஒரு செட்பேக் என்ன இருக்குன்னா, கல்யாணம்னு ஒன்று நிச்சயமாக இருந்தால் ஏற்கனவே, அதான் மே மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயமானால் அது நடக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் குருபலம் குறைஞ்சி போகிறதுனால உடனடியாக திருமணன்ற ஒரு விஷயம் மட்டும் தடைபடும், கொஞ்சம் தள்ளி போகும். அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வரும். ஆனால் இன்னும் கொஞ்சம், அதாவது மே மாதத்துக்குள்ளே அது டிசைட் ஆகலைன்னா 3ஆம் பகுதி 4ஆம் பகுதியில் அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது அது டிசைட் ஆகும்ன்ட்டு. ஸோ அது ஒரு செட்பேக், அவ்வளோதான். மற்றபடி உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் சொல்கிறேன், அவ்வளோ பிரமாதமாக டெவலப் ஆகிட்டே வருது 3ஆம் பகுதி. 4ஆம் பகுதிக்கு வந்தோன்னு வைங்க, இப்போது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை என்னென்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4ஆம் பகுதி. இதில் பாருங்கள், 4ஆம் பகுதியில் குரு அதிசாரத்தில் 7ஆம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ திருமணம் இது என்னாகும்? பேச்சுவார்த்தைகள் ரொம்ப பிரமாதமாக ப்ராக்ரஸ் ஆகும். மேபி 26 ஏப்ரல் வாக்கில் கல்யாணம் வரலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றிகரமாக நிச்சயதார்த்தம் கூட நடந்துடும். எப்போ? நவம்பர், டிசம்பரில் 7 குரு வருது, பெரிய விசேஷம். அப்போ 7 குரு, அது ஒரு ஜலராசி வேறு. அப்போ என்ன இதோடைய அர்த்தம்? வெளிநாட்டு பயணங்கள் சித்திக்கும். வெளிநாட்டில் பெரிய ஒரு உயர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது எப்படின்னா, வழக்கமாக 6லேயே தான் குரு இருக்கார். ஒரு 2 மாதம் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் தரார். அது பெரிய ரிலீஃப் தான். என்ன காரணம்னா, உச்சம். அந்த கடகராசியில் குரு உச்சம், அது 7ஆம் வீடு. அப்போது மனைவியால் யோகங்கள்னு அர்த்தம். ஏற்கனவே திருமணமாக இருக்கிறவங்களுக்கு மனைவிக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ மனைவியாலும் எனக்கு யோகம் அப்படின்றது அந்த இடம். 2வது விஷயம், குரு எப்போ பலமாக இருந்தோ அப்போ சந்தானம், புத்திர சந்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள் ஏற்படும், கன்சீவ் ஆவாங்க, இல்லை பிறக்கும் குழந்தைகள், அதெல்லாம் நல்லபடியாக வரும். அப்போது இந்த நவம்பர், டிசம்பருங்கிறது ஒரு எக்ஸைட்டிங் சேஞ்சஸை பற்றி பேசக்கூடிய காலமாக இருக்குது 4ஆம் பகுதியில். ஏன்னா குரு உச்சத்தினால் இது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன செட்பேக் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே ஹிருதயம் சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்க, ஒன்ஸ் ஹிருதயம் கோளாறு இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஹிருதயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் அவைலபிள், அதனால் பிரச்சனை இல்லை. சில பேர் அவேர்னஸே இல்லாமல் இருப்பாங்க.
வேகமாக நடக்க முடியாது. நடக்கும்போது கொஞ்சம் அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது இருக்கும், இது இருக்கும். ஏதோ இருக்கும். ஆனால் செக் பண்ணலாம் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசிரத்தையாக இருக்கிறது சில நேரங்களில். ஏன்னா ஹிருதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாப்பிட்ட கொழுப்பு மிகுந்த சக்தி மிகுந்த உணவு, இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. உடம்பு அதிகமாக எக்ஸர்ட் பண்ணுறது, சரியான ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த நவம்பர் டிசம்பரில் குரு உச்சமாகும்போது சகல சுபிட்சங்களை கொடுத்தாலும் குருவுடைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா கொலஸ்ட்ரால். அப்போது அவர் கடக ராசிக்குள்ளே போகிறார். கடகம் என்பது உங்கள் ஹார்ட்டு, மார்பு பகுதியை சொல்கிறது, ஹார்ட்டு. அப்போது ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால்னால் என்ன? அடப்புன்னா என்ன வரும்? அட்டாக்கு, ஹார்ட் அட்டாக். அப்போது மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் 30 வயசுலேயே வருது. கொஞ்சம் அசௌகரியங்கள் இருந்தால் ஒரு செக் பண்ணிங்க, ஒரு பேசிக் செக் பண்ணிங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஸோ அதுதான் ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சர்ப்ரைசஸ் ஆஃப்டர் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். பல நாட்கள் உங்களை முடக்கி போட்ட ஒரு சமாச்சாரங்கள் இப்பொழுது உயிர்ப்புடன் விளங்கும். அதனால் பார்த்திங்கன்னா ரிவைவல், கம்ப்ளீட் ரிவைவல். ரிவைவல் எப்படி இருக்குன்னா, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கீங்க, அது கீழே போயிட்டீங்க. பெஞ்ச் மார்க் அளவுக்கு நீங்கள் வரப்போகிறதில்ல, அதுக்கும் மேலே போகிறீங்க. அதுபோல் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய, மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த 2025 மாறும். அதில் செகண்ட் ஆஃப் தான் குறிப்பாக நான் சொல்கிறேன், சிறப்பாக அமையக்கூடியது. சுக்கிரபாவம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் இதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும்போது அந்த எண்ணம் கைகூடக்கூடிய காலம் நவம்பர் டிசம்பர். ஸோ நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நன்மைகளையும் நிறைத்து தரக்கூடிய ஒரு அருமையான வருஷமாகத்தான் உங்களுக்கு இந்த 2025 விளங்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.